நன்றிங்க ஐயா, நன்றிங்க. அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம் குருஜி நீலம். வணக்கம். யாரோ லைனில் இருக்கிறாங்க, கட் பண்ணிட்டு வேற போடுங்க. லைன் வரல. ஓகே. வணக்கம். வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா? சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம். யாருக்காக பார்க்க போகிறீங்க? எனக்காகங்க. உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 8/2/1985. 1985. பிறந்த நேரம்? ஆமாங்க, 3:15 AM. 3:15 AM. பிறந்த இடம் ஐயா? சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம். ஈரோடு. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், தனுசு லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? வராதீங்க, கடுமையான மன உளைச்சல் இருக்கிறாங்க சிம்மராசிக்காரங்கள் எல்லாருமே. பரவாயில்ல, வேதையினால தப்பிக்கிறீங்க. ஆமா, இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. சரி, இந்த இடத்துல வந்து ராசி லக்னத்திற்கு 8ஆம் இடத்தோடு செவ்வாய், ராசிக்கு 8ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்றாரா? ஆமாங்க. இப்போ இந்த அமைப்பில் இன்னும் கொஞ்சம் கல்யாணம் ஆகலை, 40 வயசு ஆகுது. இப்போ இன்னும் 1 வருஷத்துக்கு நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன், அட்டமத்து சனியின் காரணமாக. சரிங்க. அடுத்த குருதசை உங்களுக்கு வர்ற 8ஆம் மாதம் ஆரம்பிக்குது. சரிங்க. இந்த குருதசை பொதுவாக நான் இன்னொன்று சொல்லியிருக்கிறேன் பாருங்க, லக்னாதிபதி நீச்சமானாலே 43 வயசுக்கு பிறகு தான் வாழ்க்கைன்னு அடிக்கடி நிறைய வீடியோக்களில் பேசுகிறேன்னா. ஆமாங்க. லக்னாதிபதி நீச்சமானா முற்பகுதி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், பிற்பகுதி வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும். சரிங்க. இந்த இடத்துல குருதசை ஆரம்பிக்க போகுது. 43 வயசுலேருந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும், கல்யாணம் கண்டிப்பாக ஆகும். ஆனால் அது எப்போங்க? 43 வயசுனா 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு. அப்போ தான் அஷ்டமச்சனி முடியுது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அஷ்டமச்சனி வேதை அமைப்புன்னு சொல்லியிருக்கீங்களே. அஷ்டமச்சனி வேதை அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கோடிகளை கொடுத்துறாது, கஷ்டங்களை தடுக்கும், அவ்வளவுதான், நல்லதுகளை கொடுக்காது. சரிங்க. ஜோதிடத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், கல்யாணம் நடக்கிறது நல்லது. சரிங்க. அஷ்டமச்சனி கஷ்டங்களை துன்பங்களை தடுக்கும், சரிங்க, நல்லதை கொடுக்காது. சரிங்க. ஜோதிடம் மகா நுணுக்கமான சாஸ்திரம். என் வார்த்தைகளை தயவுசெய்து ரொம்ப பெரிய அளவில் புரிஞ்சுக்கணும். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது கஷ்டங்கள் இல்லை, தடுக்கப்படுகின்றன. சரிங்க. அதுக்காக 10 கோடி ரூபாய் லாட்டரியில் அடிக்குமான்னு கேட்கக்கூடாது, அது யோகம். யோகம் நடக்காது அஷ்டமச்சனியில், புரிஞ்சிருச்சா? புரியுதுங்க. கல்யாணம்ங்கிறது யோகம். ஒரு பொண்டாட்டி வர்றா, கஷ்ட நஷ்டத்தை பகிர்ந்து இருக்கிறதுக்கு வர்றா, தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியதுக்கு வர்றா, முக்கியமாக சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு ஒரு பெண் வர்றா. எப்படி வருவா அஷ்டமச்சனியில்? இந்த மாதிரியான அமைப்பில். அதுக்காக அஷ்டமச்சனியில் கல்யாணமே ஆகலையா? அஷ்டமச்சனியில் கல்யாணம் ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கும்னு அடிக்கடி சொல்கிற வேணாம். சரிங்க. ஆக இந்த இடத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு வேதை என்கின்ற கோச்சார வேதை தடை இருக்கிறது, தடுப்பு இருக்குது. அதுக்காக கல்யாணம் ஆகும், 10 கோடி ரூபா 100 கோடி ரூபா லாட்டரியில் அடிக்கும், பெரிய லேண்ட்லார்டு பிஸ்னஸ் மேக்னட் ஆகிடுவேன்னு அர்த்தம் கிடையாது. சரிங்க. கஷ்டங்கள் இருக்காது உங்களுக்கு. இப்போ ராகதசையில் செவ்வாய் பக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க. இந்த செவ்வாய் பக்தியில் ஏதாவது உண்மையிலே செவ்வாய் உங்களுக்கு யோகர் தான், அவர் நல்ல இடத்துல தான் இருக்கிறார். குருவின் வீட்டில் சுக்கரனுடைய இணைவில் மங்கள யோகத்தில் நல்லா தான் இருக்கிறார். ஆமாங்க. ஆனால் உங்களுக்கு குருதசை தான் உங்களுக்கு யோக தசை. ராகதசை செவ்வாய் பக்தியில் சில பல அடையாளங்கள் இருக்கும், ஆனால் உங்களுக்கு உறுதியாக கல்யாணம் ஆகும் குருதசையில். குரு உங்களுக்கு லக்னாதிபதி 2ஆம் இடத்துல குடும்ப வீட்டில் இருக்கிறார், குடும்பத்தை அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும். இன்னொன்று அவர் 7ஆம் அதிபதியோடு அவர் சேர்ந்து இருக்கிறார். 7ஆம் அதிபதிக்கும் அவருக்கும் 11 டிகிரி வித்தியாசம். 7, 9 கூடியவர்களோடு குரு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். குருவே வந்து சந்திராதி யோகத்திலையும் இருக்கிறாரு. ராகதசை தான் உங்களை சுத்தமாக கெடுத்துருச்சு. இந்த அமைப்பின் அடிப்படையில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், லக்னாதிபதி நீச்சமானால், இப்போ இந்த இடத்துல லக்னாதிபதிக்கு முறையான நீச்ச பங்கு இருக்கா? இல்லை. லக்னாதிபதி பாவத்துவம். என்ன பாவத்துவம்? குருவை சனி பார்க்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன்னா. 5ஆம் இடத்துல உங்களுக்கு ஏன் அவ்வளோ நாள் கல்யாணம் ஆகலை? கடுமையான புத்திர தோஷம் இருக்கா? ஆமாங்க. கல்யாணம் ஆனால் உடனே புள்ள பிறக்கும். ஆமாங்க. 5ல் ராகு, 5ல் ராகு, 5க்குடையவர் அந்த வீட்டுக்கு 12ல் மறைவு, புத்திர காரகனாகிய குரு நீச்சனாகி சனியின் பார்வை. இதுதாங்க உங்க பாயிண்ட்டு. இதுதான் பிரச்சனை. குருதசையில் தான் அவருடைய காரகத்துவங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகளில் சந்திர அதியோகத்தின் காரணமாக, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அதியோகத்தின் காரணமாக குருதசையில் தான் கொடுப்பார். உங்களுக்கு கல்யாணம் உறுதியாகும், உங்களுக்கு குழந்தையும் பிறக்கும். ஒரு குழந்தை பொம்பளை பிள்ளை கண்டிப்பாக உண்டு. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. 2027ஆம் ஆண்டு இன்னும் 1 வருஷம் தடை இருக்குது. 2027 உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு